பார்த்தீங்கன்னா புது வண்டி லுக்கில் வண்டியில் ஃப்ரெண்டு பம்பர் கேரியர்லாம் வச்சு வண்டி மாதம் நம்ம ஃப்ரெண்டில் நிற்கிது. வண்டி புது பேட்டரி போட்டிருக்காங்க, ஃப்ளோர் மேட் புதுசாக போட்டிருக்காங்க, கட் மேட்டு போட்டிருக்காங்க. அது போக உங்களுக்கு ஒரு 120 ரூபாவுக்கு நீங்கள் ஒரு எல்பிஜி போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35-37 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சின்ன டாட்டு கூட கிடையாது. அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அவுட்லுக் அப்படியே பார்க்க ஒரு புது வண்டி மாதிரியே இருக்கும். அவன் ஒரு சின்ன எந்த ஒரு இடத்துலையும் ஒரு சின்ன ரெஸ்ட்டு கூட ஃபார்ம் ஆகாமல் அந்த ஒரிஜினாலிட்டி கம்பெனி பஞ்சிங்கெல்லாம் இன்னும் அப்படியே இருக்குது. அந்த எடுத்து நீங்கள் அப்படியே ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. ஒரு பைசா செலவு இல்லாமல் அப்படியே எடுத்து நீங்கள் ஓட்டுற கண்டிஷனில் இருக்கும். எல்பிஜி கேஸ்லேருந்து எல்லா ஃபிட்டிங்ஸும் இருக்குது. கிட்டத்தட்ட 80,000 ரூபாய்க்கும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸே உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஹெச் ராயல் கார்ஸ். இன்னைக்கு நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டில் பார்க்குற வண்டி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மாருதி சுசுகி ஈக்கோ. நம்ம இது மாதிரி லோ பட்ஜெட்டில் நீட் அண்ட் குவாலிட்டியாக நிறைய வண்டி போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவாங்க. நம்ம சர்வீஸ் எங்கே பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தானோ அப்புறம் சென்னை 2 இடத்துலையும் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க இப்போ வண்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுருந்தா அதே மாருதி சுசுகி ஈக்கோ. அதுவும் பார்த்தீங்கன்னா புது வண்டி லுக்கில் வண்டியில் ஃப்ரெண்டு பம்பர் கேரியர்லாம் வச்சு வண்டி மாதம் நம்ம ஃப்ரெண்டில் நிற்கிது. வண்டி கிரே கலரில் வண்டி சூப்பராக நம்ம ஃப்ரெண்டில் நிற்கிது. வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2011-12 ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கு. வண்டிக்கு மொத்தம் 3 ஓனர், 90,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது. எஃப்சிலாம் பார்த்தீங்கன்னா 2026 லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. 8 மாதம் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. புது பேட்டரி போட்டிருக்காங்க, ஃப்ளோர் மேட் புதுசாக போட்டிருக்காங்க, கட் மேட்டு போட்டிருக்காங்க. அது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ரெண்டு பம்பர், உங்களுக்கு டாப் கேரியர் போட்டிருக்காங்க, சைடு உங்களுக்கு ஃபுட் ஸ்டெப்பு போட்டிருக்காங்க, பேக் ஃபுட் ஸ்டெப்பு போட்டிருக்காங்க. அது போக உங்களுக்கு எல்பிஜி கேஸ் சிலிண்டரும் உங்களுக்கு போட்டிருக்காங்க. எல்பிஜி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எல்பிஜியை பற்றி தெரியாமல் இருக்குது. எல்பிஜியோட ரேட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 59 ரூபா மட்டும்தான். எல்பிஜி ஒரு லிட்ரு எல்பிஜிக்கு 18 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு வண்டி. ஒரு 120 ரூபாவுக்கு நீங்கள் ஒரு எல்பிஜி போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35-37 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி. டயர் கண்டிஷன் பார்த்துக்கோங்க. பேக் டயர் ரெண்டுமே ஒரு ஆல்மோஸ்ட் புது டயர். ஃப்ரண்ட் ஒரு 70-80% இருக்கும். அப்படி இன்டீரியர்லாம் பார்த்துக்கலாம். அப்படி இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியரில் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கவர் ரஃபாக தான் போட்டிருக்காங்க. உள்ள ஒரிஜினல் சீட் கவர் நல்ல கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு வேண்டான்னா உங்களுக்கு இதை எடுத்து மாற்றிடலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3, 6, 8 பேர் தாராளமாக போகக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி. ஃப்ரெண்டு டேஷ்போர்டு லைவாக பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட்லாம் வெரி நீட்னஸாக இருக்குது. அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏசியெல்லாம் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அப்படி ஃப்ரெண்டு டிரைவர் சீட்லாம் லைவாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உள்ள சீட் கவரோட கண்டிஷன்லாம் நல்லாவே இருக்குது. மேலே ரஃபாக தான் போட்டிருக்காங்க. டேஷ்போர்டோட கண்டிஷனில் லைவாக பார்த்துக்கோங்க. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. வண்டியில் எந்த ஒரு சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் கூட கிடையாது. வண்டியில் ஒரு சின்ன டாட்டு கூட கிடையாது. அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அவுட்லுக் அப்படியே பார்க்க ஒரு புது வண்டி மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. எந்த அளவுக்கு சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க நீங்களே பார்த்துக்கோங்க. அந்த ஒரு சின்ன எந்த ஒரு இடத்துலையும் ஒரு சின்ன ரெஸ்ட்டு கூட ஃபார்ம் ஆகாமல் அந்த ஒரிஜினாலிட்டி கம்பெனி பஞ்சிங்கெல்லாம் இன்னும் அப்படியே இருக்குது. அந்த ஏ பில்லர், சி பில்லர், உங்களுக்கு பி பில்லர்னு எல்லா பில்லரும் உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. வாங்க அப்படியே ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போயிடலாம். அந்த வண்டி ஓட்டுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இன்ஜின் நாய்ஸ்லாம் வெரி ஸ்மூத்தாக இருக்குது. ஏசியும் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஓட்டுறதுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இருக்குது எல்பிஜி தான். எல்பிஜியை பற்றி நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஒரு 120 ரூபாவுக்கு ஒரு எல்பிஜி போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 35-37 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு வண்டி. இது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. அதனால தான் மோஸ்ட்டாக நிறைய பேர் பெட்ரோலில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி பெட்ரோலோட ரேட்டு 101 ரூபா 102 ரூபா போயிட்டு இருக்குது. ஆனால் எல்பிஜியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 58, 59 இந்த ரேஞ்சில் 60க்குள்ளே தான் உங்களுக்கு அப்படி ஏறி இறங்கிட்டு இருக்கும். இன்றைக்கி நம்ம ஷூட் பண்ண லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா இந்த லொக்கேஷனுக்காக நம்ம 30 கிலோமீட்டர் மெனக்கெட்டு வந்திருக்கோம். அதனால் லொக்கேஷன் கண்டிப்பாக நீங்கள் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லி ஆகணும். இல்லை இதே கண்டினியூ பண்ணலாமா இல்லை பழைய லொக்கேஷனே ஓகேவா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு எடுத்து நீங்கள் டேரெக்டாக அப்படியே ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி வண்டியில் டெண்டு ஸ்க்ராட்ச் டிங்கரிங் ஒர்க்குன்னு எதுவுமே இல்லை. எடுத்து நீங்கள் அப்படியே ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. ஒரு பைசா செலவு இல்லாமல் அப்படியே எடுத்து நீங்கள் ஓட்டுற கண்டிஷனில் இருக்கும். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு டச் ஸ்க்ரீனு கஸ்டமர் வச்சுருந்தாரு. அது வண்டி கொடுக்கும்போது எடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம அதை கேட்டிருக்கோம். அது அவர் தரேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நம்ம அதையும் வாங்கி கொடுத்துடலாம். எடுக்கிறவங்களுக்கு அப்படியே எடுத்து ஓட்டுற கண்டிஷனில் இருக்கும். எந்த ஒரு செலவும் இல்லாமல் அப்படியே எடுத்து ஓட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த உங்களோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்பர். உங்களோட கண்டிஷன்லாம் உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சுக்கு நம்பர். இந்த சூப்பரான மாருதி சுசுகி ஈக்கோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். 2011-12 இருக்கிறான சூப்பரான ஈக்கோ 90,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது. உங்களுக்கு புது பேட்டரி, புது ஃப்ளோர் மேட், கட் மேட்னு எல்லாமே போட்டிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பம்பர், கேரியர், சைட்ஸ் ஃபுட் ஸ்டெப்பு, பேக் ஃபுட் ஸ்டெப்பு, உங்களுக்கு எல்பிஜி கேஸ்லேருந்து எல்லா ஃபிட்டிங்ஸும் இருக்குது. கிட்டத்தட்ட 80,000 ரூபாய்க்கும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸே உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு டயர் கண்டிஷன்லாம் 80-90% எல்லாமே இருக்குது. வண்டியில் டெண்டு ஸ்க்ராட்ச் டிங்கரிங் இருக்குன்னு
இருக்குன்னு எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு இன்ஜினில் 100% கேரண்டியோட எடுத்து நீங்கள் டேட்டா ஓட்டுற கண்டிஷனில் நம்ம இந்த வண்டியை கொடுக்க போகிற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3,50,000 மட்டும். அது மற்றவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3,50 இல்லை 3,40 இல்லை 3,15 இல்லை 3 லட்சம் இல்லை 3 லட்சத்தையும் உடச்சு பார்த்தீங்கன்னா 2,90 2,80 இல்லை ஃபைனலாக இந்த வண்டியை 2,75,000 கொடுத்துடலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சிஹெச் ராயல் காரோட ஃபாலோவராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி வெறும் 2,63,000 இந்த வண்டியை வெரி ஃபைனலாக கொடுத்துடலாம். வெரி ஃபைனலாக வெறும் 2,63,000 உங்களுக்கு ஃபுல் ஃபிட்டிங்ஸ் எல்பிஜியோட உங்களுக்கு கிட்டத்தட்ட 80,000 உங்களுக்கு ஃபிட்டிங்ஸே இருக்குது. இந்த வண்டியில் எடுத்து நீங்கள் அப்படியே ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வண்டியோட லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் பக்கத்தில் மார்த்தாண்டத்தில் தான் வண்டி அவைலபிளாக இருக்குது. நம்ம சிஹெச் ராயல் கார்ஸ் மார்த்தாண்டம் பிரான்ச்சில் தான் வண்டி அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஆனீங்கன்னா ஃபாஸ்ட்டாக கால் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வாங்க. ஃபாஸ்ட்டாக வந்தால் மட்டும்தான் இந்த வண்டி கிடைக்கும், இல்லைனா வண்டி சோல்ட் அவுட் ஆயிரும். அப்படியே இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சிஹெச் ராயல் காரோட சர்வீஸ் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் போடுங்க. நம்ம சர்வீஸில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். நம்ம என்னென்ன மாடல் என்னென்ன ரேட்டில் என்னென்ன கண்டிஷனில் வண்டி கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. ஒரு ஹை பட்ஜெட்டில் ஒரு நல்ல கண்டிஷனில் ஒரு வண்டி வாங்கினா எங்கே வேணால் வாங்கலாம். ஆனால் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல கண்டிஷனில் ஒரு வண்டி வாங்குறது ரொம்ப கஷ்டம். நாங்கள் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி வீடியோ போட்டுட்ருக்கோம். நம்ம இது மாதிரி லோ பட்ஜெட் டீலர் ப்ரைஸ் ஆல்ட்ரேஷன் பண்ண வண்டி, ரீஸ்டோர் பண்ண வண்டி, இது மாதிரி தெளிவான வண்டிலாம் லோ பட்ஜெட்டில் நிறைய வண்டி நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.